சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எந்தன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தந்தை பெரியார் சமூக புரட்சி தமிழ் நுண் ஆய்விருக்கை அரியதொரு வாய்ப்பினை எமக்கு அளித்திருக்கிறது. அதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை பெரியார் என்னும் தமிழர் என்னும் தலைப்பிலே உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் ஆசிக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நவீன தமிழகத்தில் பெரியாரை தவிர்த்து எந்த ஒரு கோட்பாடும் கொள்கைகளும் தமிழகத்தில் இயங்க முடியாது என்ற சூழல்தான் இருக்கிறது. அது அரசியல் களமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், பெரியார் என்ற ஒரு ஆளுமையை தவிர்த்து தமிழகத்தில் எந்த ஒரு இயங்குவியல் பண்பும் சமூகத்தில் இயங்கிவிட முடியாது என்ற சூழல்தான் இன்றளவும் இருக்கிறது. அந்த வகையிலே பெரியார் என்பது அவருக்கு நீலாம்பிகை கொடுத்த பட்டம். பெரியார் என்ற பட்டம் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டாலே அவர் தமிழகத்தின் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பெரியார் என்று சொன்னால் மூத்தவர், மதிப்பு கூறியவர், சமூகத்தை சீர்திருத்துபவர் அல்லது தியாகி என்று நாம் சொல்லலாம். பெரியார் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய பேச்சினுடைய மையமாக வந்து நிற்கும் என்பதை விளக்குவதற்கு எளிமையாக இருக்கும். ஒரு முறை சீன மக்கள் கப்யூசியஸ் என்ற சீன ஞானியிடம் சென்று, நீங்கள் இந்த நாட்டை அரசாள வேண்டும் என்று சொன்னால் எதை முதலில் செய்வீர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அந்த சீன ஞானி மிக அழகாக சொன்னார், முதலாக மிக உறுதியாக மொழியை சீரமைப்பேன் என்றார். அவர்கள் மக்கள் கேட்டார்கள், ஐயா, நாட்டை ஆள்வதற்கும் மொழியை சீர்திருத்தம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், முடிஞ்சிச்சு, வாங்கி கொண்டு இப்ப கொடுத்துட்டே வந்துருக்கோம். இதை வந்து கொண்டு கைனாவை அடிச்சு விட்டு மற்றவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. ஐயா யாரோ பேசிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. சுரேஷ் வீட்டுக்கார வயிற்றுக்கு வரதே சுரேஷ் நீங்க மியூட் பண்ணணும். குணப்பிரியா நீங்களே மீட் பண்ணிருங்கம்மா. மக்கள் கேட்டார்கள், ஐயா, அரசாள்வதற்கும் மொழியை சீர்திருத்தம் செய்வதற்கும் என்ன தொடர்பு? அதற்கு அவர் சொன்னார், மொழி உரிய வகையில் இல்லாவிடில் நினைத்ததை நினைத்தவாறு சொல்ல முடியாது. நினைத்ததை நினைத்தவாறு சொல்ல முடியாது. நினைத்ததை நினைத்தவாறு சொல்ல இயலாவிட்டால் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய முடியாவிட்டால் ஒழுக்கம், அறநெறி, கலைகள் சீர்குலையும். ஞானி மிக அழகாக சொன்னார், ஒழுக்கமும் அறநெறியும் கலைகளும் சீர்குலையும். கலைகளும் ஒழுக்க நெறிகளும் சீர்குலைந்தால் மக்கள் நடுநிலை நழுவி விடுவார்கள், மக்கள் குழம்பி தவிப்பார்கள். அதனால் மொழியை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல கையாள விடக்கூடாது என்றார். இதன் மூலம் ஒரு இனத்திற்கு மிக முக்கியமானது அந்த மக்கள் பேசுகின்ற மொழி. அந்த மக்கள் பேசுகின்ற மொழி இனப்பற்று உடையவர்கள் மத்தியில்தான் மொழி வளரும். அந்த ஒரு பணியை பெரியார் தன்னுடைய வாழ்நாளிலே மிகச் சரியாகவும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் செய்திருக்கிறார் என்பதை நாம் யாவரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒரு அரை நூற்றாண்டு கால பயணத்திலே பெரியார் செய்த சீர்திருத்தம் நவீன தொழில்நுட்ப இந்த காலத்திலும் நாம் பல்வேறு விதமான வாழ்க்கை மாற்றங்களிலே பழகி கொண்டாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல பொருட்களை நாம் இழந்திருக்கிறோம்.
புதிய பொருட்களை ஏற்று இருக்கிறோம். ஆனால் பழமையான செயல்களிலே சிலவற்றை நாம் இன்றளவு மாற்றிக்கொள்ளவில்லை. அதை பகுத்தறிவு பகலவனாக நுண்புழை நுண்மான் கண்ட நுண்மதி உடையவராக தந்தை பெரியார் செய்திருக்கிறார். மொழியை கையாளுவதன் முக்கியத்துவத்தை ஏன் பெரியார் கையில் எடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, பண்டைய காலகட்டங்களில சமய காலங்கள், பக்தி காலகட்டங்களிலே சமயம் வேறு, சட்டம் வேறு, சமூகம் வேறு என்று கிடையாது. எல்லாமே சமயத்துக்குள் அடக்கமாகத்தான் இருந்தது. அதற்கு சான்றாகத்தான் மனு தர்ம சாஸ்திரங்கள், யூதர்களின் முன்னோரான மோசே வகுத்த சட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த சமூகம் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட தேவை இல்லாமல் இருந்த சூழலில் காலத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப, கலை அறிவியலின் வளர்ச்சிக்கு ஏற்ப, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப நாம் சொற்களை கண்டுபிடித்துக் கொள்கிறோம். ஒரு சமூகத்தின் தொழில் வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால், ஒரு சமூகத்தில் கலை வளர்கிறது என்று சொன்னால், ஒரு சமூகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தோன்றுகிறது என்று சொன்னால், அதே சமயம் அந்த மொழியில் கலை சொற்களும் உருவாகிறது. இதனால் மொழி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள கலை சொற்கள் மிக அவசியம். அந்த வகையிலே தந்தை பெரியார் அவர்கள் மொழிக்கு ஆற்றிய தொண்டை நாம் ஒரு வார்த்தையில் 1 மணி நேரத்தில் பேசி முடித்துவிட முடியாது. மிக குறிப்பாக 1926களிலே முதலில் தமிழ் மொழிக்கென்று எத்தனை பள்ளிகள் இருக்கிறது என்று கேட்டவர் பெரியார். பெரியாருடைய தமிழ் ஆர்வம், தமிழ் ஈர்ப்பு என்பது மத கலப்பு அற்ற தமிழ் மொழி வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு சமயங்களும் தமிழுடைய ஒவ்வொரு விதமான கலை சொற்களை பிரித்து எடுத்துக்கொண்டது. கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஆலயம் சில எடுத்துக்கொண்டது. சைவம் என்று சொன்னால் கோயில் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டது. இஸ்லாமியம் என்று சொன்னால் பள்ளிவாசல் சொல்லை எடுத்துக்கொண்டது. இவ்வாறு ஒவ்வொரு சமயம் சார்ந்த சொற்களாக சமயத்துக்குள் தமிழும், தமிழுக்குள் சமயமும், கடவுளுக்குள் தமிழும், தமிழுக்குள் கடவுளும் என்று இவர்கள் தமிழ் பாடல்களும் தமிழ் அறநெறிகளும் எல்லாமே சமயத்துக்குள் அடக்கமாக சமயத்தை சுற்றி வருகின்ற சூழல் இருந்த பொழுது, தமிழில் மொழியில் எழுதினால் புண்ணியம் என்ற கருத்தியலும் நிலவுகின்ற காலத்திலே தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும், தமிழர்கள் முன்னேற வேண்டும், குறிப்பாக தமிழர்கள் பிற மொழிகளை கற்று வணிகம் செய்ய வேண்டும், உலகளாவிய அளவில் தமிழர்கள் தங்களுக்கென தனி அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தாய்மொழி அறிவு அவசியம் என்பதை உணர்ந்தார். அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் தமிழை பயன்பாட்டு மொழியாக்க வேண்டும். தமிழ் சொற்கள் சாதிய சொற்களாகவும், சமய சொற்களாகவும், குலவழக்கு சொற்களாகவும் எப்பொழுதுமே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், தமிழை பயன்பாட்டு மொழியாக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். அதனால்தான் நான் பெரியாரை தமிழுக்காக ஒரு மனிதர் 178 கட்டுரைகளை சுமார் எழுதியிருப்பார் என்று சொன்னால் அந்த பெருமை தந்தை பெரியாரையே சாரும். அவருக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற பொழுது அழகாக ஒரு கட்டுரை எழுதினார். தமிழ் துரோகமும் இந்தி பாஷையின் ரகசியமும் என்னும் தலைப்புல சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயர்களில் அவர் எழுதியிருந்தார். பெரியார் தான் தமிழ் மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை கேட்டவர். அதிலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்தார். அவர் யார் யாரை குறிப்பிட்டிருப்பார் என்று பார்த்தால், மறைமலை அடிகள், நாமு வேங்கடசாமி ஐயா, காசு பிள்ளை ஐயா, பூர்ணலிங்கம் ஐயா போன்றவர்களை நியமிக்க வேண்டும் என்றே வலியுறுத்தியிருப்பார். ஏனென்று சொன்னால் ஒரு மொழிக்கு அவர் எந்த ஒரு மொழிக்கும் அவர் எதிரி அல்ல. ஆனால் பெரியாருடைய பகுத்தறிவை மிக நுட்பமாக நிதானமாக நாம் பார்த்தோமேயானால் அவர் இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டில் இருக்கும்
அந்த ஒற்றுமையை, உணர்ச்சியை அழிக்கும் சூழ்ச்சி அதில் இருப்பதை அவர் கண்டறிந்திருக்கிறார். அதனால்தான் இந்தி எதிர்ப்பை அவர் மிக கடுமையாக எதிர்த்தார். மற்றொரு காரணம், தமிழ் புலவர்கள் தங்களுடைய நிலையை உணராமல், ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு கதை எழுதினோம், கட்டுரை எழுதினோம், புராணங்களை எழுதினோம், இதிகாசங்களை எழுதினோம் என்று கடந்து சென்றதனாலே அவர் தமிழ் மீது அக்கறை கொண்டு தன்னுடைய பணியை செய்ய தொடங்குகிறார். மற்றொரு புறம் தமிழ் சங்கங்கள் எல்லாம் பார்ப்பனியர்கள் கையில் இருப்பதை கண்டு பெரியார் வருத்தம் உற்றிருக்கிறார், கோபமும் உற்றிருக்கிறார். ஆக தமிழர்கள் தமிழ் மொழியில் அறிவார்ந்த கருத்துக்களை அறிவுடைய சமூகமாக மாற்ற வேண்டும் என்று கருதி 1932 ஆண்டு அவர் என்ன செய்திருக்கிறார்? கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். வெறும் தமிழ் பாட்டு, தமிழ் சுவை மட்டுமே தமிழை வளர்த்து விடாது, தமிழர்களை வளர்த்தும் விடாது என்பதில் மிக கவனமாக இருந்தவர் பெரியார். ஆகவே தான் தமிழை பக்திக்குள் அடைத்துவிடக் கூடாது. சைவ சமயத்தை நாம் பார்த்தோமேயானால் பக்தியையும் தமிழ்ச்சுவையும் இரண்டையும் சமயத்துக்குள் அடக்கிவிடும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ்ச்சுவையெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது. அதனால் பெரியார் என்ன செய்தார்? சமயம் வேறு, சமூகம் வேறு, அறநெறி வேறு என்று தனித்து தனித்து பிரித்து பார்க்க வேண்டும் என்பதில் நாட்டம் கொண்டார். அதனால்தான் சமூகத்தினுடைய மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும். மொழி அறிவாக இருக்க வேண்டும், மொழி அறிவியல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார். அவர் 1952 ஆண்டு தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என்ற ஒரு கட்டுரை அவர் எழுத தொடங்கினார். சுமார் 1952 1968 வரையான காலகட்டங்களிலே சுமார் 178 கட்டுரைகளை தமிழ் மொழிக்காக எழுதியிருக்கிறார். சரி, பெரியாரை தமிழர் என்று சொல்லுகின்ற பொழுது பெரியாருடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு பிற மொழிகள் மீதும் இருந்திருக்கும் என்று பார்த்தோமேயானால் நாம் இந்தி எதிர்ப்பையே சொல்லலாம். அவருடைய இந்தி எதிர்ப்பு என்பது ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, வட இந்திய எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு என்பதை நாம் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. இந்தி மொழியை அவர் எதிர்ப்பதற்கு காரணம் இந்தி திணிப்பு மட்டுமல்ல, அந்த இந்தி திணிப்பின் மூலம் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பற்று தமிழர்களை சிதைத்துவிடும் என்பதனால் அவர் இந்தியை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார். 1937 ஆண்டு இந்தியை திணிப்பை கொண்டு வந்த சூழலிலே சமஸ்கிருத பற்றி தான் காரணம் என்று சொன்னவர் பெரியார். ஏனென்று சொன்னால் இந்தி மொழி உடைய தாயகம் எது, இந்தி மொழி எங்கிருந்து வந்தது, இந்தி மொழியை ஏன் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை பற்றி மொழியியலாளர்கள் ஏற்கனவே பல கட்டுரைகளை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் இந்திய சட்டத்தின் அந்த காலகட்டத்தில சுமார் 13 மொழிகள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததை பெரியார் கண்டித்திருக்கிறார். அதனால்தான் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலகட்டங்களிலே ஒரு இனத்தை வீழ்த்துவதற்கு முதலில் அந்த மக்கள் பேசுகின்ற மொழியை சிதைக்க வேண்டும். அப்போ சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழி அல்ல, அது ஒரு ஆதிக்கத்தின் சின்னமாக பார்த்திருக்கிறார் பெரியார். மற்ற மொழிகளை அழிக்கும் ஒரு ஆதிக்க சக்தியாக சமஸ்கிருத மொழியை பார்த்திருக்கிறார். ஆக தமிழ் மொழியை இன்றளவும் அழிப்பதற்கோ அதனுடைய சிறப்பை மழுங்கடிக்க செய்வதற்கோ இதுவரை யாரும் முயன்று வெற்றி பெற்றதில்லை. காரணம், இம்மொழியினுடைய தொன்மம், பழமை, பாரம்பரியத்தை பல்வேறு மொழியறிஞர்கள், பல்வேறு தமிழ் ஆய்வாளர்கள், வேர்ச்சொல் ஆய்வாளர்கள்
தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தமிழ் மொழி பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்திய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது, இதில் பெரியார் எதை செய்து வைத்திருக்கிறார் என்று பார்த்தோமேயானால், இந்திய மானுடவியலாளர் M.A. சீனிவாசன் அவர்கள் இந்த சமூகம் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கூற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்படி இந்திய சமூகமானது ஆரியமயமாக்கப்பட்டது? ஆரியமயமாக்கப்பட்டதனுடைய வேர் சமஸ்கிருதம் என்பதை அவர் சொல்வதன் மூலம் இங்கு பல்வேறு இலக்கியங்கள், இலக்கணங்கள், மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் பெரியாருடைய சீர்திருத்தம், பெரியாருடைய சமூக பணி, தமிழ் மீதான அவர் கொண்ட பற்று, தமிழ் மொழியை மிக சரியாக உணர்ந்தவர்கள் யாரும் சிறந்த ஞானிகளாக இருப்பார்கள், பக்குவப்பட்டவர்களாக இருப்பார்கள். தமிழ் மொழியினுடைய சிறப்பு மேன்மையிலே பலவற்றை சொல்லலாம், அதில் இவையும் ஒன்று. அந்த வகையிலே இந்த ஆரியமயமாக்கப்பட்ட இந்திய சமூகத்திலே திராவிடம், தமிழர், தமிழினம் என்று வருகின்ற பொழுது அவற்றை காக்க தந்தை பெரியார் ஆற்றிய பணி அளப்பரியது. இந்த ஆரியமயமாக்கப்பட்ட இந்திய சமூகத்தில் தமிழர்களுடைய பாதிப்பு என்ன, தமிழ் மொழிக்கு என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பரிதிமாற் கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார். தமிழ் இலக்கியங்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து விட்டு பிறகு தமிழ் மொழி இலக்கியங்களை அழித்து விடுவார்கள். நம்முடைய மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் சொல்லுகின்ற பொழுது தமிழ் நூல்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லுகின்ற பொழுது, இலக்கியங்களிலே பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இடைச்சர்கள் இல்லாமல் இல்லை. தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டுமேயானால் தொல்காப்பியரே 250 முதல் 60 இடங்களில் என்ப புலவர், என்பனார் புலவர், யாப்பரி புலவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றில் எவையெல்லாம் இடைச்சர்கள் என்று நாம் இன்னும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆரியமயமாக்கப்பட்ட இந்திய சமூகத்திலே திருக்குறளே ஆரிய இலக்கணத்தின்படிதான் எழுதப்பட்டது என்ற ஒரு கருத்தாக்கம் இருந்தது. மற்றொரு புறம் இந்த வள்ளுவரை பற்றி பல்வேறு விதமான கதைகள் கட்டவிழ்த்தப்பட்டன. இதனால் தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் இறை மரபு எது, ஆரிய இறை மரபு எது என்று பிரித்து பார்ப்பதில் மிக கடினமான ஒரு சூழல் இன்றளவுக்கு உருவாகி இருப்பதற்கு காரணம், இந்த சமூகம் பார்ப்பனியமயமாக்கப்பட்டது, சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியார் தமிழ் மொழியை, தமிழர்களை தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போராடி இருக்கிறார். தமிழுடைய வழிபாடு எது, ஆரியருடைய வழிபாட்டு முறை எது என்பதையெல்லாம் நாம் பிரித்து பார்ப்போமேயானால் தமிழர்கள் இயற்கை, வாழ்வியல், பண்பாட்டு கூறுகளை அடிப்படையாக வைத்து விழாக்களையும் எடுப்பவர்கள். ஆனால் ஆரிய மரபு என்பது வேதங்களையும் புராணங்களையும் வானியல் கணக்குகளையும் அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படுவது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழர்கள் இயல்பாகவே பசுமை நிறைந்த இடங்களில் இறை சக்தி மிகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய நாட்டுப்புற மக்களிடையே இருக்கிறது. அங்கெல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்து விட்டார்கள். பெரும்பாலும் தமிழர்கள் ஆலமரம், வேங்கை மரம், வேப்ப மரம், கடம்ப மரம் போன்ற மரங்களில் தெய்வ சக்தி அதிகமாக உண்டு என்பதை நம்பக்கூடியவர்கள். இந்த ஒரு நம்பிக்கை பின்னாளிலே ஆலமரத்துக்கு சிவபெருமானும், வேங்கை மரத்துக்கு ஒரு கடவுளும், வேப்ப மரத்துக்கு மாரியம்மனும், கடம்ப மரத்துக்கு கண்ணகியும் என்று காலந்தோறும் இறை கடவுள் உருவங்களை நிறுவி இந்த சமயங்கள் மக்களிடமிருந்து நிறுவனமயமாக்கப்பட்ட பொழுது ஏற்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளை பெரியார் மிக வன்மையாக காலந்தோறும் கண்டித்திருக்கிறார். அந்த வகையில நாம் பெரியாரை பார்த்தோமேயானால் இலக்கியங்களிலே எந்த அளவிற்கு, தமிழர்களுடைய வாழ்வியலிலே எந்த அளவிற்கு
இந்த இடைச்செருகல்கள் மிகுதியாக இருப்பதற்கு நாம் சான்றுகளை எளிமையாக பார்க்க வேண்டி இருக்கிறது. விநாயகர் தெய்வானை என்ற பெண்ணை மணக்கிறார். கடவுளுக்குள்ளே புதிதாக ஒருவர். தமிழ் இலக்கணங்களிலே நாம் பார்த்தோமேயானால் இந்த வீர சோழியம், இலக்கண கொத்து என்ற இந்த 2 இலக்கண நூல்களில வடமொழி சொற்கள் மிகுதியாக இருக்கிறது. பல்வேறு தமிழர் விழாக்களை நாம் மறந்து விடுகிறோம். இன்று தமிழர் விழாக்கள் என்பது எது, அல்லது ஆரிய மரபு சார்ந்த வைத்திக விழாக்கள் எது என்பது பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய அன்னக்கொடி விழா என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய மக்களிடையே பசி ஆற்றுவித்தல் விழா. அது பசி ஆற்றுவித்தல் விழாக்களை எல்லாம் நாம் இன்றளவு மறந்து விட்டோம். நாம் விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்கள், தீபாவளி, இந்த விழாக்கள் தான் நாம் இன்ற அளவுக்கு நடைமுறையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே சமயம் தமிழ் சமூகமானது மொழியிலும் சரி, சமூக பண்பாட்டிலும் சரி தன்னிலை இழந்த சூழலில் மறைமலை அடிகளார் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு ஆதரவாக பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இருவருடைய கோணங்களும் வெவ்வேறாக தெரியலாம், ஆனால் இருவரும் பார்ப்பனிய எதிர்ப்பை முன்னெடுத்தார்கள், சமஸ்கிருத எதிர்ப்பை முன்னெடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். சமஸ்கிருதம் என்ற சொல்லை நாம் பார்த்தோமையானால், சமஸ் என்றால் யாவும் என்பதும், கிருதம் என்று சொன்னால் அனைத்தையும் சேர்த்துக் கொள்வதும் என்று பொருள் சொல்லலாம். அப்பொழுது எல்லாவற்றையும் தனக்குள் எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு மொழி பிற மொழியை எப்பொழுதுமே அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். எனவேதான் பெரியார் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருந்தார். இந்த சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் அரசு மானியம் நிறுத்தப்பட்ட பொழுது அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். அதற்கு மொழிக்கும் நீதிமன்றத்துக்கும் சட்டத்திற்கும் எந்த தொடர்பில்லை என்று போன பிறகு சமஸ்கிருத மொழியானது 1963களில் பார்த்தோமேயானால் சுமார் ஒரு 555 பேர் பேசுகின்ற ஒரு மொழிக்கு அரசு இவ்வளவு செலவு செய்கிறதே என்ற கேள்வி நாம் எழுப்பிய பொழுது மிக அழகாக சொல்லுகிறார் K.M. முன்சிப் அவர்கள், நமது ஒழுங்கு ஆன்மீக கலாச்சார உற்பத்தியின் கோத்திரமாக சமஸ்கிருதம் தான் திகழ்கிறது. நமது மத ஒழுங்கு ஆன்மீக கலாச்சாரத்திற்கு உற்பத்தி கோத்திரமாக சமஸ்கிருதம் விளங்குகிறது என்று சொல்லும் பொழுது இந்த சமூகம் முழுக்க முழுக்க ஆரியமயமாக்கப்பட்டிருப்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இது தமிழ் மொழியும் தமிழர்கள் மீதும் பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை பெரியார் மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக தமிழ் இசைக்கு வருவோம். தமிழ் இசை அடியாருக்கு நல்லார் காலத்திலே தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை தந்தை விபுலாந்தை அடிகளார் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்திலே 1936 உரையாற்றினார் என்று எண்ணுகிறேன். அவருடைய உரையானது விடுதலை இதழிலே வெளிவந்தது. அடியாருக்கு நல்லார் காலத்திலே தமிழகத்திலே தமிழ் இசை புறக்கணிக்கப்பட்டிருந்த குறிப்பும் நமக்கு காணப்படுகிறது. ஆக இந்த தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் தேவை என்பது நாம் கவனிக்கத்தக்க ஒன்று. இந்த தமிழ் இசையானது தமிழர்களுடைய வீரத்தையும் காதலையும் பண்பையும் பாட வேண்டி இருந்தது. ஆனால் இங்கு தமிழகத்திலே மேடை இசை கலைஞர்கள் பெரும்பாலும் பிற மொழிகளை பாடல் பாடிதான் தங்கள் வருமானத்தை ஈட்டினார்கள். அதே சமயம் தமிழ் சூழலிலே தமிழர்களே தமிழ் பாடல்களை கேட்க ஆதரவு அளிக்கவில்லை என்ற சூழலும் இருந்திருக்கிறது. மற்றொரு பக்கம் இசை என்று சொன்னாலே அது கடவுளோடு தொடர்புடையது என்ற சூழலும் இருந்திருக்கிறது. மற்றொரு புறம் இந்த பாடல்கள் மூலம் தமிழர்கள்
மூட பழக்க வழக்கிலும் சாதிய வேறுபாடுகளிலும் பிளவுபட்டு இருந்துவிடக் கூடாது, இருப்பது சரியல்ல என்பதை கவனித்த பெரியார் தமிழ் பாடல்கள் வள்ளலாருடைய பாடல்கள் போல, ஆயுமானருடைய பாடல்களைப் போல இருக்க வேண்டும் என்பதில் மிக திருப்புகழைப் போல, சித்தர் பாடல்களைப் போல மக்கள் இசையாக இருக்க வேண்டும் என்றே விரும்பினார். என்று சொன்னால் பெரியாரை பொறுத்தவரை இசைக்கு அவர் எதிரி அல்ல, மாறாக இசையாள். இயலோ இசையோ நாடகமோ அது மக்களுக்கு பயன்படுமே, ஆனால் அதை அவர் வரவேற்கிறார். மக்களுக்கு பயன்படாத எந்த ஒரு கலையும் தேவையில்லை என்பதில் பெரியார் உறுதியோடு இருந்திருக்கிறார். ஆகவே தான் இசைக்கு தெய்வீக கலை ஊட்டி வளர்ப்பதை விட, கலை கலையாகவே இருப்பதை விட, கலை மக்களுக்காக இருக்க வேண்டும் என்ற வேட்கையில் பெரியார் எப்பொழுதும் தமிழ் தொண்டராகவே இருந்திருக்கிறார். எழுத படிக்க தெரியாத பாமர மக்களின் பகுத்தறிவு பகவலனாக இருப்பதற்கு காரணம் அவருடைய இந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் ஒன்று. அந்த வகையிலே இந்த தமிழ் இசை மக்களிடம் கொண்டு செல்வதன் மூலம்தான் தமிழ் மொழி வளரும். தமிழ் மொழி வளர இனப்பற்று அவசியம். அதை தமிழர்களிடையே உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் மிக உறுதியாக போராடிய பெருமகனார் தந்தை பெரியார் அவர்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த காலகட்டங்களிலே சமஸ்கிருத அறிஞர்கள் போற்றி புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழிசை மன்னர்களான நம்முடைய அருணாச்சல கவிராயர், சீர்காழி முத்தண்ணமாரி முத்து போன்றவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் 1930ஆம் ஆண்டு பரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு ஊக்கமளிக்கிறார். அவர் தமிழ் இசைக்கு ஊக்கம் அளிக்கிற அதே சூழலில் பெரியார் அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகின்ற பொழுது அங்கே மிகச்சிறந்த இன்னிசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கச்சேரியிலே அவர் சொன்னார், எனக்கும் இன்னிசைக்கும் என்னவென்றே தெரியவில்லை. இன்னிசையானது கடவுளை பற்றியோ வெறும் ராகங்கள் பண்ணை பற்றி இருக்குமேயானால் அதனால் மக்களுக்கு என்ன பயன்? மக்களுக்கு பயன்படக்கூடிய இசைதான், மக்களை அறிவு பாதியிட்டு சொல்லுகின்ற இசைதான், பாட்டுதான் தேவை என்பதை பெரியார் மிக உறுதியோடு சொல்லி சென்றிருக்கிறார். தமிழ் இசைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோமேயானால், தமிழ் இசை எந்தெந்த சூழலாம் புறக்கணிக்கப்பட்டதோ அதே நிலையில் தமிழ் இசைக்கு ஆதரவாகவும் பெரியார் செயல்பட்டு இருக்கிறார். தமிழ் இசை ஓங்குக என்ற முழக்கத்தை முன்னெடுத்தவர் பெரியார். அதே சமயம் ஆரிய கருத்துக்களை வைத்து தமிழில் பாடுவதன் மூலம் எந்த பலனும் இல்லை என்பதை பெரியார் உணர்த்தி இருக்கிறார். தமிழில் பாட முடியாத ஒரு சூழல் தமிழகத்திலே இருக்கிறது என்பதை பதிவு செய்தவரும் பெரியார் தான். ஆக ஒரு சமூகம், ஒரு மொழி தன் நிலையை உணர்ந்து வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியினுடைய இலக்கண இலக்கியங்களும் இசை குறிப்புகளும் தேவை என்பதினாலே தமிழ் இசை எப்படி கர்நாடக இசையாக மாறி போனது. தமிழ் இசைக்கு சுமார் 3000 ஆண்டுகால வரலாறு இருந்தாலும் இந்த கர்நாடக இசைக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் வரலாறு இல்லை எனலாம். அப்படி இருக்கின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் இசைக்கு ஆதரவு அளித்ததோடு அவர் ஆதரவு அளிக்க மற்றொரு காரணமும் உண்டு. இந்த தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகமாக உருவாக வேண்டும். இந்த தமிழ் சமூகத்திற்கு பகுத்தறிவு பாடல்களை நாம் வழங்க வேண்டும். இந்த தமிழ் சமூகம் வீரத்தையும் அன்பையையும் வெற்றியையும் இயற்கையையும் பாட வேண்டும். சமத்துவத்தை பேச வேண்டும். தமிழ் வரலாறுகள் பாடலாக்கப்பட வேண்டும். தமிழ் பற்று தமிழ் நாட்டு மக்களுக்கு வேண்டும் என்பதை விரும்பியதனாலே தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் மொழிக்கு, தமிழ் இசைக்கு மாபெரும் ஆதரவை அளித்தார். அதைவிட இந்த
இலக்கியங்களிலும் பாடல்களிலும் இருக்கக்கூடிய சாதிய சமய மூட பழக்க வழக்கங்களை, குறிப்பாக ஆரிய மாயைகளை களைந்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்றுதான் பெரியார் விரும்பினார். மக்கள் எப்பொழுதும் முன்னேற்ற பாதையில் செல்ல இந்த தமிழ் இசையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் பெரியார் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம தமிழிசை மாநாட்டிலே கலைவாணர் தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய பாடல்களை பெரியார் விமர்சித்தும் இருக்கிறார். நம்முடைய சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிசையை பற்றி 1944 அவர் தமிழுக்கு தமிழிசை வேண்டும் என்று பேசியும் இருக்கிறார். தமிழ் இசையை பற்றி பேசுகின்ற பொழுது தமிழருக்கு தமிழ் மொழி வேண்டும், தமிழிசை வேண்டும் என்ற காலகட்டத்திலே அதை தேச விரோதமாகவும் கலை விரோதமாகவும் வகுப்பு விரோதமாகவும் பார்த்த காலகட்டம். இந்த சூழலில் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுதலை இதழிலே கட்டுரை எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆக தமிழ் இசை எப்பொழுதும் காலத்தால் அழிந்துவிடக்கூடாது, மறைந்துவிடக்கூடாது என்கின்ற சூழலிலே அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. பக்திக்குள் எப்பொழுதும் தமிழிசை மூழ்கிவிடக் கூடாது. அது எப்பொழுதும் இயற்கையை பற்றி பேச வேண்டும், அன்பை பற்றி பேச வேண்டும், வீரத்தை பற்றி பேச வேண்டும், அறிவூட்ட வேண்டும் என்ற நிலையிலே அவர் எப்பொழுதும் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். ஏன் பெரியார் என்னும் தமிழர் என்று சொல்வேன் என்று சொன்னால், பெரியார் அவர்கள் 2 விழாக்களை தமிழர்கள் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார். ஒன்று மே தினம், 2வது பொங்கல் விழா. பொங்கல் விழாவானது சிறு சிறு விழாவாக மக்கள் கொண்டாடிய காலகட்டத்தில் அதை உழைக்கும் மக்கள் அடிமை விலங்கு உடைக்க வேண்டும், உழவர்கள் எப்பொழுதுமே மதிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த பொங்கல் விழாவை தமிழர் விழாவாக கொண்டு சேர்த்த பெருமை தந்தை பெரியாரையே சாரும். ஏனென்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் விழாக்கள் எல்லாமே சமய விழாக்களாகவும் பிரிவினை சமூகம் சார்ந்த விழாக்களுமே இருந்த சூழலில் பொங்கல் விழாவை மீட்டெடுத்து தமிழருடைய விழாவாக செய்த பெருமை பெரியாரை சாரும். என்று சொன்னால், சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர மாநிலத்திலே கத்தோலிக்க பாதிரியாராக சமய பணி செய்ய வந்த துப்பாராய் என்ற அடிகளார் அவர்கள் இந்த செய்தியினை தன்னுடைய குறிப்பேட்டில் பதிவிட்டு வைத்திருக்கிறார். ஈவே ராமசாமி தான் சாதியற்ற, மதமற்ற, பேதமற்ற தமிழ் தொண்டு செய்தவர். அவர் பொங்கல் விழாவை உழவர்கள் நாளாக கொண்டாடுவதற்கு பெருமகிழ்ச்சி எடுத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் அவரிடமிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. மேலுமாக இந்த தமிழர்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற கொள்கையை உடையவர்கள். எப்பொழுதுமே இந்த உழைக்கும் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அதற்கு ஒரு நாள் வேண்டும் என்பதை திட்டமிட்டு மிகச்சிறந்த மறுமலர்ச்சியின் விழாவாக நாம் பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பணி உழைப்பு அளப்பரியது. இன்று பல்வேறு விழாக்களை நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் தமிழர்களுடைய விழாக்களை பற்றி 1956 ஓங்குக தமிழ் குரல் ஒழிக ஆரிய மருள் என்ற முழக்கத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்தார். அதன் விளைவாகத்தான் இன்றளவும் தந்தை பெரியார் தமிழகத்தினுடைய பகுத்தறிவு பகலவனாக, நவீன தமிழகத்தின் முன்னோடியாக திகழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. சமயம் தமிழர்களுக்கு தமிழ் மொழி வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அது எல்லா துறைகளிலும் மிளிர வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் மொழி சட்ட மொழியாக்க வேண்டும்,
சட்டமொழி ஆனால்தான் தமிழ் வளர்ச்சி பெறும் என்பதில் உறுதியாக இருந்தார். சட்டத்துறையிலே தமிழ் மிளிர வேண்டும் என்று அவர் விரும்பினார். சென்னை மாகாணம் மெட்ராஸ் ராஜ்யமாக இருந்த பொழுது தெலுங்கு பேசும் மக்களும், தமிழ் பேசும் மக்களும், கன்னடம் பேசும் மக்களும், மலையாளம் பேசும் மக்களும், ஆங்கிலம் பேசுபவர்கள் இருந்தார்கள். மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது ஆந்திரா பிரிந்து சென்றது. அந்த சமயத்திலே தமிழ் பேசும் அமைச்சர்கள் மிகுதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சட்டமன்றத்திலே பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே வாதித்தார்கள். இதனை கண்ட பொழுது பெரியார் மிகவும் வருத்தம் அடைந்தவர். அதே சமயம் 1953களிலே மொழிவாரியான மாநிலங்கள் நிறுவப்பட்ட பொழுது இந்த சென்னை மாகாணத்திலே ஒரு கன்னடம், ஒரு மலையாளம் போக மீதி 11 மாவட்டங்கள் தமிழ் பேசும் மக்கள் பேசும் மாவட்டங்களாகத்தான் இருந்தது. இந்த சூழல் வந்த பொழுதும் அமைச்சர்கள் ஆங்கிலத்தில் பேசிய பொழுது வருத்தம் அடைந்தார். அதே சமயம் சென்னை மாநகராட்சி அனைவரும் தமிழ் பேச வேண்டும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்த பொழுது அதனை வரவேற்றவர் பெரியார். பெரியாருடைய வருத்தம் எல்லாம் 11 மாவட்டங்களில் தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்ற பொழுது தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்று சொன்னால் இனப்பற்று இருக்கின்ற மக்கள் கூட்டத்தில் மட்டும்தான் மொழி வளரும். இனப்பற்று உள்ள மக்களிடம் மட்டும்தான் மொழி வளரும் என்பதில் அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார். அதே சமயம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக இருந்தால்தான் மக்கள் அதை பயன்பாட்டு மொழியாக மாற்றுவார்கள். நாம் வரலாற்றிலே பார்த்தோமேயானால் 1731 2ஆம் ஜார்ஜ் மன்னர் என்று நினைக்கிறேன், அவர் ஆங்கில மொழியை நீதிமொழியாக மாற்றுகிறார். சட்டங்களை இயற்ற மக்கள் ஆங்கில மொழியை பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். சட்டங்கள் ஆங்கில மொழி இயற்றப்பட்டு கொண்டே வருகிறது. நீதியின் மொழியாகிவிட்டது ஆங்கிலம். மக்கள் புழக்கத்திலும் ஆங்கில மொழிக்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள், பழகியும் கொண்டார்கள். அதனால் தந்தை பெரியார் அவர்கள் என்ன செய்கிறார்? தமிழ் மொழியானது ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், சட்டத்தின் மொழியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார், கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதை யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் அவருடைய கருத்தை நாம் சற்று ஊன்றி கவனித்தோமேயானால், மனிதன் தன்னுடைய அறிவின் பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட அறிவு குறைபாடுகளினால் தோன்றியவைதான் பிரிவினை, சமயங்கள், வேறுபாடுகள், பேதங்கள். எனவே அவற்றை களைய வேண்டும் என்ற நோக்கில் பெரியார் சொன்னவைகள் காலப்போக்கில் ஒவ்வொருவரால் திரித்து பொருள் கொள்ளப்பட்டு விளக்குவதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் விளக்குவதில் ஏற்பட்ட சில பல குறைபாடுகளினாலே நாம் பெரியாரை எளிமையாக சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது. அவர் மிக நுண்மான் கொண்ட அறிஞர். அதனால்தான் பெரியார் அவர்கள் சுயமரியாதை சிந்தனை கொண்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த காலகட்டத்தில் காசு பிள்ளை எழுதிய தமிழர்களின் முற்கால சிறப்பும் தற்கால குறைபாடும் என்னும் நூலுக்கு பெரும் ஆதரவை அளித்தவர் பெரியார். தமிழருடைய கோயில்களிலே சமஸ்கிருத மொழிக்கு இறை வழிபாடு செய்கின்ற பொழுது அது ஏன் என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, சமஸ்கிருத மொழியில் மொழி தேவ பாஷை, இந்த பாஷையை மொழிபெயர்த்தால் அதனுடைய மந்திரத்தின் சக்தி குறைந்துவிடும் என்ற வாதம் வந்தது. மந்திரத்தினுடைய சக்தி குறைந்துவிடும் என்ற வாதம் வந்தது. அதனால் பெரியார் கேட்ட கேள்வி, பிச்சைக்காரன் பணக்காரனாகவும் ஆதி திராவிடன் ஐயராகவும் சமஸ்கிருத மொழியில் பேசுகின்ற வேத மந்திரங்களை எளிமையான தமிழ் மொழியிலும் பேசினால் என்ன தவறு?
பிச்சைக்காரன் பணக்கன் ஆகிவிட முடியுமா? ஆதி திராவிடன் ஐயராகிவிட முடியுமா என்ற கேள்விக்கு இன்று வரை விடை காண முடியாமலே போய்விட்டது. விடையை தேட வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதே சமயம் கடவுளை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் இந்த ஆரியத்தினுடைய பொய் மூட்டைகள் அவர்களுடைய கருத்துக்களை தான் மக்களை திணித்து விடுகிறார்கள். அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, சமயம் சார்ந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரம் சார்ந்தவைகளாக இருந்தாலும் சரி, புராணம் சார்ந்தவைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கருத்துக்களை, பொய் மூட்டைகளை, புனைவுகளையே தமிழுடைய அறிவை, உணர்வை மழுங்கடிக்க செய்ய பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய அறிவை மழுங்கடிக்க செய்ய அந்த சமூகத்தில் வாழும் இளைஞர்களுடைய சிந்தனை சிதைத்தாலே போதுமானது. அந்த சமூகம் நாளடைவில் சுய சிந்தனையற்ற அறிவார்ந்த சமூகமாக வளர இயலாத நிலை வந்துவிடும். ஆகவே தான் 1955ஆம் ஆண்டு திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தமிழ் மொழியின் தேவை, தமிழ் மொழி வழிபாடு தேவை என்ற பொழுது தமிழ்நாட்டு கடவுளுக்கு தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் அதனை ஆதரித்தார். அதே சமயம் 1967ஆம் ஆண்டு நீதிமன்றங்களே வழக்காடும் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற சூழலும் உருவாக்க முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஏன் தமிழர் என்று நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இயேசு பிறந்ததற்கு தேதி உண்டு, ராமர் பிறந்ததற்கு நாளும் உண்டு, முகமது நபிகளார் பிறந்ததற்கு நாட்கள் உண்டு. ஆனால் ஔவையார் பிறந்த நாள் எங்கே? கபிலர் பிறந்த நாள் எங்கே? வள்ளுவர் பிறந்த நாள் எங்கே என்று சொன்னால் நம் சமூகத்தில் இன்றளவும் தெளிவான விடயங்கள் ஏதும் கிடையாது. எனவே இந்த தமிழ் சமூகத்தை சீர்திருத்தம் செய்ய, தமிழர்களுக்காக, தமிழர் நலனுக்காக ஒரு பெரியார் தேவைப்பட்டார். அவர்தான் ராமசாமி. ராமனுக்கு சாமியோ, ராமசாமி என்ற பெரியார் தேவைப்பட்டார். தமிழ் மொழியானது சமூக கலாச்சார பண்பாட்டு அரசியல் மாற்றங்களினாலே பின்னுக்கு தள்ளப்பட்ட காலகட்டத்தில் அதை தூக்கி பிடித்த பெருமை பெரியாரை சேரும். நான் தமிழிசை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சேர்க்க வேண்டியிருந்தது. காரணம், இந்த 14ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தை மராட்டியர்களும் நாயக்கர்களும் ஆட்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் தெலுங்கும் சமஸ்கிருதம் சேர்ந்து உருவான ஒரு இசை கர்நாடிக இசை. மிக அதிகமான ஓசை, பண், நயங்கள் எல்லாம் சார்ந்திருக்கும். அப்போ புனைவுகள் அடிப்படையிலே ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, இயற்கையோடு இயைந்த வாழ்ந்த சமூகத்தை சமயத்தின் பெயராலும், கலாச்சாரத்தின் பெயராலும், படையெடுப்புகளின் பெயராலும் இவர்களுடைய இலக்கிய செல்வங்களை, சொல் வளங்களை மழுங்கடிக்க செய்கின்ற பொழுது அதை மீட்டுருவாக்கம் செய்ய வந்தவர் அவர்களுள் பெரியாரும் குறிப்பிடத்தக்கவர். இவருடைய இசை சார்ந்த புனைவுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. 7 பதம் என்றோம், 7 ஸ்வரம் என்றார்கள். நாம் கை கிளை என்றோம், அவர்கள் கந்தாரம் என்றார்கள். நாம் சேயோன் என்றோம், அவர்கள் விஷ்ணு என்றார்கள். சரி, மாயோன் என்றோம், விஷ்ணு என்றார்கள். சேயோன் என்றோம், சுப்பிரமணியன் என்றார்கள். நாம் கொற்றவை என்றோம், அவர்கள் துர்க்கை என்றார்கள். நினைவுகள் கொஞ்சமா நெஞ்சமா? இடைசர்கள் கொஞ்சமா நெஞ்சமா? எனவேதான் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய இலக்கிய செல்வங்களை தங்களுடைய தலைமுறை கடத்த வேண்டும் என்ற பணியில் பெரியாரை நாம் இன்றுமே போற்ற வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த மணிப்பிரவாள நடை வந்த பொழுது
நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே முதலாக மணிப்பிரவாள நடை பின்பற்றப்பட்டிருந்தது. இந்த மணிப்பிரவாள நடை தமிழ் இலக்கணங்களோடு வடமொழியை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக எழுதப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் கூட அது நாளடைவில் தமிழ் மொழியினுடைய கலை சொற்களை சிதைக்கக்கூடிய வகையாகத்தான் இருந்திருக்கிறது. எனவேதான் சமயத்துக்குள் மொழி இருக்கக்கூடாது, கடவுளுக்குள் மொழியை வைத்துவிடக் கூடாது என்பதில் பெரியார் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அனைத்து இலக்கியங்களிலுமே இடைச்சொற்களை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இன்றளவும் தமிழ் மொழியில் இருந்திருக்கிறது. எனவே தந்தை பெரியார் என்னும் தமிழர் என்னும் தலைப்பில் மிக அழகாக எளிமையாக இரு கருத்துக்களை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அறிவார்ந்த சமூகம் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கத்தில் மேலோங்கிய ஒரு சமூகம் படையெடுப்புகளால், பல்வேறு விதமான சமூக சூழல்களால் அதனுடைய இருப்பை மழுங்கடிக்க செய்யப்பட்ட பொழுது அதை உயிர்ப்பித்த பெருமை தந்தை பெரியாருக்கு சேரும். உழைப்பாளி வர்க்கத்திற்கு ஒரு காரல் மார்க்ஸ், தமிழகத்திற்கு ஒரு பெரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெரியார் என்னும் பேராழியை ஒரு சிறிய மணித்துளிக்குள் அடக்கிவிடவும் முடியாது. பெரியார் பகுத்தறிவு பகலவன். காரணம், மனித அறிவின் பரிணாம வளர்ச்சியில் விளக்குவதில் ஏற்பட்ட அறிவு குறைபாட்டினை ஒரு அரை நூற்றாண்டு காலம் போக்கிய பெருமை தந்தை பெரியாரையே சாரும். இந்த அரியதொரு வாய்ப்பினை எமக்களித்து சிறப்பு செய்த ஒவ்வொரு சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளர்க உங்கள் யாவரின் தமிழ் தொண்டு என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.